பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியிலே தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாய் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. அதில் இன்றைக்கு நாம் ஒன்றை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதும் பொழுது 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து எழுதி முடித்துவிட்டு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவெளியில தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்மை சுற்றிலும் நிறைய சாட்சிகள் இருக்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ளே இருக்கிறதான பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட வேண்டுமா? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் பாவம் எங்கிருந்தோ வருவது கிடையாது, நம்ம பக்கத்தில், நம்முடைய அருகிலே தான் காணப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டுமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டுமா? பொறுமையோடே ஓட வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் நாம் அதிவேகமாக ஓடுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் மிகவும் பொறுமையாக நாம் ஓட வேண்டும். அப்படி பொறுமையாய் நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் தேவனால் மாற்றப்படுவோம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் முன்பாக திரளான சாட்சிகள் இருக்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கால். வேதத்தில் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து சென்றாலும் சொல்லி 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாருங்க, நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ட்ராக்கை விட்டு நாம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் மாறி ஓடக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைத்திருந்தால் ஊழியம் செய்வது மிக அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை உன்னை மூப்பராக அழைத்திருந்தால் அந்த நிலையிலே நீ இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை விசுவாசி அழைத்திருந்தால் அந்த விசுவாசியான இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நமக்கு பாரமான நிறைய காரியங்கள் நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நின்று கொண்டிருக்கும். இவை எல்லாவற்றையும், பாரத்தையும் பாவத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையாய் ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் விரும்பினதை பெற்றுக்கொள்வோம். நாம் விரும்புகிறதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற பரிசுத்த தேவனாய் காணப்படுகிறார். அப்படியே கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் எந்த நிலையில் அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையை நினைத்திருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமை நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல தேவன், நீர் மகிமையான நடப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த கர்த்தா கால வெளியில ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, எத்தனையோ சாட்சிகள் எங்கெங்கோ நடந்ததை கேள்விப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. ஆனால் அது அல்ல, இவருடைய வாழ்க்கையை நடப்பிக்கிறதான அதிசயமான ஆண்டவரே காரியங்களை, ஆண்டவரே சாட்சிகளை, ஆண்டவரே அநேகருக்கு வெளிப்படுத்துவர்களாய் இவரை மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீர்தான், முடிக்கிறவரும் நீர்தான் என்பதை அறிந்து ஆண்டவரே, அவர்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி ஆசீர்வாதத்தை சுவைத்துக் கொள்ள கிருபை பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே அவளை ஆசீர்வதித்து அப்படியே நடத்துவாராக. தேவ கரத்தில் ஒப்புடுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காலை செய்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.